இந்த வீடியோவில் பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணுறது, அதாவது ஒரே ஒரு பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஓஎஸ் ஒரே பென்ட்ரைவ்லேயே விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 இப்படி எந்த ஓஎஸ் வேணாலும் எத்தனை ஓஎஸ் வேணாலும் பூட் பண்ணலாம், அதுவும் ஃப்ரீ. ஓகேங்களா? இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? குரூப்புன்னு பெருசாக இல்லை, நீங்கள் இண்டிவிஜுவலாகவே மெசேஜ் பண்ணலாம். 9585006736 டிஸ்கிரிப்ஷன்லேயும் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரீப்ளே வரும். ஓகே, நம்ம இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் என்னோடய லேப்டாப்புக்கோ இல்லை டெஸ்க்டாப்புக்கோ நான் ஓஎஸ் போடணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பென்ட்ரைவ் மூலிமா தான். ஓகேங்களா? பென்ட்ரைவ் சிடி, இப்போ சிடியெல்லாம் இல்லை. ஓகேங்களா? சிடியை விட்டுருங்க. இப்போ பென்ட்ரைவ் மூலிமா தான் நம்ம ஓஎஸ் வந்து பூட் பண்ணுறோம். ஓஎஸ் மூலிமா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணணும். அதுக்கான ஓஎஸ் ஃபைல் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ பூட் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் எந்த சிஸ்டத்தில் நீங்கள் போட போகிறீங்களோ அதில் பூட் பண்ணாலே போதுமானது. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு வென்டாய் நேம் நல்லா பார்த்துங்க. வென்டாய் VENTOY வென்டாய் ஃபஸ்ட்டு வெப்சைட் இது தான் வரும். கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஓப்பன் சோர்ஸ்னால் அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்லை. இங்கே ஃபஸ்ட்டே வந்துடுது பாருங்கள். வென்டாய் நியூ பூட்டபிள் USB சொல்யூஷன். வென்டாய் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் டூல். இதுக்கு நீங்கள் பெய்ட் பண்ண தேவையில்லை. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதில் ஃபஸ்ட்டே இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். எம்பியும் பெருசாலாம் இல்லை, 15 MB தான். ஓகேங்களா? ஜிப் ஃபைலாக இருக்கும், 15 MB. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, டவுன்லோட்ஸில் இருக்குது. அதில் போயிடுறேன். டவுன்லோட்ஸ் வென்டாயின்னு இருக்கும். இது வரைக்கும் பாருங்கள், வென்டாய். இதை கிளிக் பண்ணுறேன். ஜிப் ஃபைலு. ஸோ விண்ட்ரேர் வந்து ஜிப் ஃபைல் விண்ட்ரேர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. இதில் பார்த்தீங்கன்னா வென்டாய் 2 டிஸ்க்னு வருது பாருங்கள், இந்த ஃபைல். ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இன்னொன்று, இந்த ஆப்பு ஒரு சிம்பிள் ஆப்புன்னு சொல்லலாம். இன்ஸ்டாலேஷன் கூட பண்ண தேவை, ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? பெரிய சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், இது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் அதெல்லாம் கூட கிடையாது. இதுவே ஒரு ரஃபஸ் எடுக்கிறீங்க, ரஃபஸும் சிம்பிளாக தான் இருக்கும். பவர் ஐஸோலாம் எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், பெரிய ஸ்டெப்ஸ் அதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் சின்ன சிம்பிள் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். 2 ஸ்டெப்பு தான். ஸோ இந்த வென்டாய் 2 டிஸ்க்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனவுடனே உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இருங்க, அதையும் ஷோ பண்ணி காட்டிடுறேன். பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி அதில் விண்டோஸ் 8 இருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பென்ட்ரைவ் தான், இந்த 16GB HP 16GB பென்ட்ரைவ் தான் இங்கே ஷோ ஆகுது நம்மளுக்கு. நல்லா பார்த்துங்க. இதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இந்த இன்ஸ்டாலுன்னு இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? அதில் இருக்கிற டேட்டா மட்டும் உங்களுக்கு தேவையான டேட்டா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பேக்கப் எடுத்துட்டு ஏன்னா ஃபார்மட் ஆகும். இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். எல்லா டேட்டாவும் ஃபார்மட் ஆகும் அப்படின்னு எஸ்ன்னு கொடுத்துருவோம். டபுள் செக்னு வருது. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து 2.0 பென்ட்ரைவ். அதனால் கொஞ்சம், அதாவது ரொம்ப நேரம் டைம்லாம் இல்லை. ஒரு பவர் ஐஎஸ்ஓ ஒரு ரஃபூஸை கம்பேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றும். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பென்ட்ரைவாக மாறிடுச்சு. எத்தனை செகண்ட்ஸ்னு பார்த்துங்க, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கூட ஆகியிருக்காது. கங்க்ராட்ஸ்னு வந்துருச்சிங்களா? இப்போ ஓகே கொடுப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வேறு எதுவுமே பண்ண தேவை. இந்த சாஃப்ட்வேர் அப்படியே க்ளோஸ் பண்ணிங்க. நோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவில் எதுவுமே இருக்காது, எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது. வென்டாயின்னு மாறிடுச்சிங்களா நேமு? உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது. நம்ம பென்ட்ரைவ் இப்போ பூட்டபிள் பென்ட்ரைவாக மாறிடுச்சு. இப்போ வந்து எனக்கு என்ன OS தேவைன்னா 7 OS தேவை. 7 OS எங்கே இருக்குது? ISO ஃபைல் எங்கே இருக்குது? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் 7 OS தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், பூட் பண்ண போகிறேன். அதனால் 7 OS இங்கே இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி, ஓகேங்களா, ISO ஃபைலாக இருக்கணும். காப்பி பண்ணி பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப 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 சிம்பிள் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். யாராக இருந்தாலும், ஓகேங்களா, ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம்.
என்ன பண்ண போகிறீங்க, வெங்காயம் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஒரு 15 MB ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க. டவுன்லோட் பண்ண உடனே அதை வந்து அந்த வென்டாய் டு டிஸ்க்னு வருது பாருங்கள், அதை வந்து எக்ஸாக்ட் பண்ண போகிறீங்க. எக்ஸாக்ட் பண்ண உடனே உங்களுக்கு உங்கள் பென்ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஷோ ஆகும். இன்ஸ்டால்னு இருக்கும், அது ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ண உடனே ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்கள் பென்ட்ரைவ் வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆன உடனே ISO ஃபைல் உங்களுக்கு Windows 10 தேவையா 11 தேவையா, ஆல்ரெடி Windows 10 எப்படி டவுன்லோட் பண்ணுறது, 11 எப்படி டவுன்லோட் பண்ணுறது, 8 எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம சேனல்லேயே வீடியோஸ் இருக்குது. செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு அஃபிஷியலாகவே மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் Windows 10 11 கொடுத்துருப்பாங்க. அந்த ISO ஃபைலை காப்பி பண்ணிட்டு இதில் இந்த பென்ட்ரைவில் பேஸ்ட் மட்டும் பண்ணுங்கள் போதும். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸு. உங்கள் ஓஎஸை வந்து ஒரு 5 நிமிஷம், ஆமாம் இது காப்பி ஆகிறது வேணால் கொஞ்சம் லேட் ஆகலாம், ஓகேங்களா, காப்பி ஆகிறது வேணால் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு இந்த சாஃப்ட்வேர் மூலிமா பென்ட்ரைவை பூட்டபுளாக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ண பென்ட்ரைவை பூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓஎஸ் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிம்பிளான ஃபார்மேட்டு, அதுவும் ஃப்ரீ, ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை தவிர்த்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆனால் பெஸ்ட்டு மெத்தடு, அதுக்கப்புறம் சிம்பிள் மெத்தடுன்னு சொல்லலாம், பெஸ்ட்டு சிம்பிள் மெத்தடுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான மெத்தடுன்னு சொல்லலாம், அஃபிஷியலாக ஃப்ரீன்னு சொல்லலாம். இதில் கிராக்கு அது இது எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஏன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸும் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை காப்பி ஆனால் முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் ISO ஃபைல் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பி ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா. Windows 7 ISO ஃபைல் வந்து காப்பி ஆகிட்டு காப்பி முடிஞ்ச உடனே உங்களுக்கு எந்த லேப்டாப்பில் எந்த டெஸ்க்டாப்பில் தேவையோ அதில் போய் பூட் ஆப்ஷனில் போனீங்கன்னா, இந்த பென்ட்ரைவ் பூட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக OS வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. இது காப்பி ஆகிறது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஓகே, நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போக விருப்பல, இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.